ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். ஒரு 6 months-ஆக தான் வந்து இவங்கள வச்சு ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் தான் எங்களுக்கு நிறையா ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. இது வாங்குறதுக்கான காரணமே இவங்க தான். என்னம்மா என்னால் கலாட்டா வரைக்கும் போயிருக்க பிள்ளைக்கு. ஆமாம் ஆண்டி, வேணா நீங்களும் வந்து உக்காஞ்சிக்கோங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இதுதான் என்னுடைய அடையாளமே. பூமர் ஆண்டி. நாங்கள் மணாலி போனோம். அது ஆக்சுவலாக என் ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டு வந்து எங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் வந்து புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது வந்து ஒரு ஞாபகமாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் என்கேஜ்மெண்ட்க்கு இதை கொடுத்துட்டாங்க. அடுத்ததா தளபதி விஜய் அவர்கள் கூட குமரன் அண்ணா குழந்தையிலேருந்தே விஜய் படம்னா அப்படி போய் பார்ப்பான். அந்த சக்கரை நிலவை சாங்ல ஒரு ஷர்ட் போட்டுருப்பாரு, ஆரஞ்சு கலர். அந்த ஷர்ட்டு வேணும்னு புடிவாதமாக அழுதுகிது. அதை போய் நாங்கள் எங்கெங்கே தேடி எடுத்து வாங்கிட்டு வந்தோம். ஒரே கடையில் ஒரே சட்டை தான் இருந்தது. அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தோடனே தான் போட்டுக்கின்னு அழுவாமல் இருந்தான். அதனால் பொண்ணு வேணும்னு அதுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பூவெல்லாம் வச்சு ஃபோட்டோ பிடிச்சோம். குமரன் சார் தான் அது. இந்த அளவுக்கு வந்திருக்கோன்னு அதே ஒரு பெருமையாக இருக்குது. எங்களோட வீடியோஸே வந்து ஆக்ட்ரஸ்லாம் பார்க்குறாங்க. அதெல்லாம் இந்த அளவுக்கு வரும்ன்ட்டு நாங்கள் நினச்சி பார்க்கல. எங்கே போனாலும் பூமர் ஆண்டியான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹலோ ஆல், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் இருக்கோம். கடலூர்லேயே ஒரு ஃபேமஸான யூடியூபரோட வீடை தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அவங்க யார் என்னன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். என்னம்மா திவ்யா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. ஆன்டி பையன் அக்கா வந்துருச்சு. ஸோ சரி, எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட சேனல்? நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ குமரன் வெட்ஸ் திவ்யா, இதோட ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்னது? இதுதான், ப்ளே பட்டன். வாவ். ஸோ வந்து நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை நாள் எடுத்துக்கிச்சு நீங்கள் இந்த சில்வர் ப்ளே பட்டன் வாங்க? 1 yearலேயே வந்துருச்சு எங்களுக்கு. 1 yearலேயே வந்துருச்சு. சூப்பர். அது வாங்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அது ஆக்சுவலாக கொரியரில் வந்தது. இங்கே வீட்டுக்கு வர இன்னும் 2 days ஆகும்னாங்க. என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணார், என்னாலலாம் பொறுக்க முடியாது, நம்ம போயிடலாம் வான்னு சொல்லிட்டு அப்பயே கால் பண்ணி அந்த கொரியர் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி வா போகலான்னு என்னை கூப்பிட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்கள் அந்த இது சில்வர் பட்டனை. ஓகே. அது 2 days கூட வெயிட் பண்ண முடியாதுன்னு போய் வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தது. அது எல்லாமே இந்த அளவுக்கு எங்களுக்கு ஓரளவு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். பாப்பா பண்ணிகிட்டு இருந்தா, அவளால் கொஞ்சம் நல்ல ஹை ரீச் வந்தது. அப்புறம் என்ன பண்ணாங்க, இவங்க கொஞ்சம் சும்மா 1 scene 2 sceneக்கு மட்டும் வருவாங்க, வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 6 months-ஆக தான் வந்து இவங்கள வச்சு ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் தான் எங்களுக்கு நிறையா ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. இது வாங்குறதுக்கான காரணமே இவங்க தான். அவங்க தான். ஆனால் எவ்வளோ அமைதியாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க. என்ன மாமியாரே பேசுங்க. என்ன சொல்லி கொடுக்குறானோ அதை அப்படியே நடிச்சிக்கிட்டு இருந்தோம். சூப்பர். ஸோ அப்படியே பார்த்தா நிறைய ஃபோட்டோஸ் இருக்கு. ஸோ அதே நேரம் ஹனிமூன் ஏர் டிக்கெட் புதுசாக இருக்கே. நாங்கள் மணாலி போனோம். அது ஆக்சுவலாக என் ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டு வந்து எங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் வந்து புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது வந்து ஒரு ஞாபகமாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் என்கேஜ்மெண்ட்க்கு இதை கொடுத்துட்டாங்க. சூப்பர். தென் இது யார், உங்கள் பாப்பாவா? ஆமாம், இது வந்து என்னுடைய டாட்டர். ஓகே. பேர் சுவிக்ஷா நிகழ்னி. யார் அந்த பேர் செலக்ட் பண்ணா? சுவிக்ஷா வந்து என்னுடைய நாத்தனார் செலக்ட் பண்ணாங்க. அது ஜாதகத்தை படி வைக்கணும்னு முதல் எழுத்து சு அந்த மாதிரின்னு சொன்னாங்க. அதனால சுவிக்ஷான்னு வச்சோம். சுவிக்ஷா வந்து அவங்க அத்தை, என் பொண்ணுடைய அத்தை செலக்ட் பண்ணது. நிகழ்னி வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ணது. என்னோட பேர் வந்து பாரதி திவ்யா. ஸோ அதனால் அவங்க பொண்ணுக்கு வந்து 2 பேராக வைக்கணும்னு சுவிக்ஷா நிகழ்னின்னு தமிழும் இங்கிலீஷும் கலந்த மாதிரி வச்சுட்டார். ஸோ அது வந்து அவங்களோட அந்த மந்த் வைஸ். ஆமாம், மந்த் வைஸ். இதுவும் வந்து அவளுடைய பர்த்டேக்கு கிஃப்டாக வந்தது தான். ஓகே ஓகே. அது அந்த ஃபோட்டோஸில் இருக்கிறது அது வந்து இவங்களுடைய அம்மா, என்னோட அம்மா அப்பா. ஓகே. அவங்க வந்து
இவங்களுடைய எங்க மாமியார் மாமனார் அவரு. இவங்க வந்து இறந்துட்டாங்க. அவங்க இருக்காங்க 2 பேருமே. ஓகே. இவங்க அம்மா அப்பா. நாங்கள் ஃபர்ஸ்ட் அவார்ட் வாங்கினது இதுதான். கடலூர்லேயே வாங்கிட்டோம் நாங்கள். ஃபர்ஸ்ட் அவார்டு தான். இது வந்து என் பொண்ணு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் ஸ்கூலில் வாங்கினான். பரவாயில்லையா, அதுவுமே அழகா வெளியில எடுத்து வச்சிருக்கீங்க. நிறைய பேர் வைக்க மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி. அங்க அந்த லாஸ்ட்ல இருக்க போட்டோஸ்லாம் யாருது? அது வந்து அது வந்து என்னுடைய பொண்ணு பர்த்டே பர்த்டேக்கு எடுத்தது. ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு எடுத்தது அது. பொண்ணுடைய birthday-க்கு எடுத்தது. இதுதான் எங்க பையன். அப்ப குமரன் தான் இது. அப்போ இல்ல வாவ், இங்க பார்த்தா இங்கேயும் நிறைய இருக்கே மெமரிஸ் சொல்லிக்கிறதுக்கு இல்லையா? ஆமா. இது வந்து என் பொண்ணு. அதுவும் என் பொண்ணு தான் மேல இருக்காங்க. இது வந்து பேத்தி. டிஃபரன்ஸ் அவ்வளோ தெரியல அவங்க 2 பேருக்கும். ஆமா. இது வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து எடிட் பண்ணது. அது ஒரு கிராஃபிக் டிசைனரு. 2 பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க. அவர் பின்னாடி எடிட்டிங்லாம் பண்ணி டிசைன் வந்து அவர் பண்ணதா போட்டு ஃப்ரேம் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டார். மேரேஜ் ஃபோட்டோ எங்களுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இது மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காரு. ஆஹா, அடுத்ததா தளபதி விஜய் அவர்கள் கூட குமரன் அண்ணா. ஆமாம். ஓகே, அந்த ஃபோட்டோ அது எப்போ எடுத்தது? அதோட மெமரிஸ் எதுனா இருக்கா? அது வந்து 2014 எடுத்தது. அது ஜில்லா டைமில் எடுத்த ஃபோட்டோ. அதில் நிறைய ஸ்டோரி இருக்குது. உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. ரொம்ப தீவிரமான ஃபேன். தலைவா படத்துக்கே குழந்தையிலேருந்தே விஜய் படம்னா அப்படி போய் பார்ப்பான். அப்போ உங்ககிட்ட தான் நிறைய கேட்கணும். போயிட்டு அவங்க அப்பா வந்து இட்டுட்டு போயிட்டு டிக்கெட் எடுத்து கொடுத்து உட்கார வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவார். அவன் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுவான். அப்படியா? சின்ன வயசுல. இன்னொரு ஸ்டோரி கேட்டீங்கன்னா இன்னும் ஷாக் ஆயிடுவீங்க. அந்த சக்கரை நிலவே சாங்ல ஒரு ஷர்ட் போட்டுருப்பாரு, ஆரஞ்சு கலர். அந்த ஷர்ட் வேணும்னு புடிவாதமா அழுதுகிழுது அதை போய் நாங்கள் எங்கெங்க தேடி எடுத்து வாங்கிட்டு வந்தோம். இங்கே இருந்து பைக்கில் எங்கே நடுவில் இருக்கிற ஊர் பூரா போயிட்டு பாண்டியில் போயிட்டு ஒரே கடையில் ஒரே சட்டை தான் இருந்தது. அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தோடனே தான் போட்டுக்கின்னு அழுவாமல் இருந்தான். அந்த மாதிரிலாம் சேஷ்டெல்லாம் நிறைய பண்ணுவான் அப்போல்லாம் சின்னதில். கேரளாவில் தலைவா படத்துக்கு கேரளாலே போய் பார்த்துட்டு வந்தார். இங்கே ரிலீஸ் ஆகலைல்ல, தமிழ்நாட்டில் எங்ககிட்ட சொல்லவும் இல்லை, வீட்லேயும் சொல்லலை. நான் இந்த மாதிரி வெளில போகிறான்னுட்டுன்னு இங்கேருந்து நைட்டோட நைட்டாக போய் கேரளாவில் போய் படம் பார்த்துட்டு வீட்டுக்காத்தால வந்துட்டான். யார்கிட்டயுமே சொல்லவே இல்லை. எங்களுக்கு தெரியவே தெரியாது அந்த படம் அங்கே தான் போய் பார்த்துட்டு வந்தான்னு. அவங்க மேரேஜ் ஆகி எனக்கு தெரியும், அவங்களுக்கே தெரியாது. எங்ககிட்ட நான் சொன்ன அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியும். ஐயோ, அப்பதான் எங்களுக்கே தெரியும். நீங்க அப்ப என்ன சொன்னீங்க? ஒண்ணுமே சொல்லல, என்ன சொல்ல முடியும். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறான்ட்டுன்னு ஃபங்க்ஷனுக்கு போறான்ட்டுன்னு கிளம்பி இங்கேருந்து போனான். சரி ஃபங்க்ஷனுக்கு போறான புள்ளன்ட்டுன்னு அனுப்பிச்சி வச்சது. கட்சியில் பார்த்தா இவன் அங்கேருந்து விஜய் படத்துல போய் அங்க பார்த்துட்டு காலைல வரான். சரி, அடுத்த மெமரிஸ் இந்த தளபதி விஜய் கூட இது எப்போ எடுத்தது? அது வந்து 2013 எடுத்தது. அதுவும் விஜய் கூட போய் ஃபோட்டோ எடுக்கணும்னா பெரிய விஷயம் தானே. எவ்வளோ 8 hours 6 hoursக்குலாம் வெயிட் பண்ணிலாம் எடுத்திருக்கேன்னு சொல்லி சொன்னார். அது இதுதான் சொன்னார், வேற எதுவும். என்ன ஜுரமே அடித்தாலும் ஃபர்ஸ்ட் டே எல்லாம் போட்டுக்கணும். ஒரு தாட்டி டைப்பாய்டு ஜுரம். என்ன படம் அது? அதை கூட இது பண்ணாமல் காலையே 3 மணிக்கு ஏந்திரிச்சு சொட்டரெல்லாம் மாட்டிக்கின்னு நான் சினிமாவுக்கு போய் அவனும் போயிட்டு புலி படம் பார்த்துட்டு வந்து படுத்துக்கினான். புலி படம், அந்த உடம்பு சரியில்லாத டைஃபாய்ட் ஜுரம் அன்னைக்கு புலி படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துக்கு மார்னிங் இங்கே வந்து இப்போ தானே ஷோஸ்லாம் லேட்டாக போடுறாங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் அப்போல்லாம் 3 மணிக்கு 4 மணிக்கு போடுவாங்க. சாக்கு நிறைய பூவை வாங்கிக்கின்னு வந்து வீட்டில் வச்சிருந்து காலைல 3 மணிக்கு ஏந்திரிச்சு எடுத்துக்கின்னு தேட்டருக்கு போகிறான். சொட்டரெல்லாம் மாட்டிக்கின்னு இந்த மூஞ்சி மட்டும்தான் தெரிஞ்சுது. எங்கே பார்த்தாலும் மூடிக்கின்னு நான் போய் அவனும் போயிட்டு வந்தான். உங்கள் வீட்டில் வேற யாருன்னா இருக்காங்களா விஜய் ரசிகர்? எல்லாமே விஜய் ரசிகர் தான். ஆனா உங்களை விட உங்களே அவர் வந்து பீட் பண்ணிட்டார் போல இருக்கு. விஜய போய் ஒரு தாட்டி நேர்ல போய் பார்த்துடணும், அதுதான் ஒரு ஆசை. இது வந்து என் பொண்ணு, இது வந்து என் பையன். ஓகே ஓகே ஓகே. சின்ன வயசுல சின்ன வயசுல இது அப்பெல்லாம் பிறக்கல. அவனுக்கு 10 வயசு என்னும்போது தான் இது பிறந்தது. அதனால பொண்ணு வேணும்னு அதுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பூவெல்லாம் வச்சு ஃபோட்டோ பிடிச்சோம். குமரன் சார் தான் அது. ஓகே, இப்போ அவர் கேட்க போறாரு, எதுக்குங்க இதெல்லாம் காமிச்சேன்னு இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க போறாரு நினைக்கிறேன். மாட்டி வச்சிருப்பேன் நான். அவர் எதுவும் சொல்ல மாட்டாரா? அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன்.
ஓகே. எனக்கே தெரியல, நான் மேரேஜ் ஆகி வந்தப்போ எனக்கே தெரியல. நானே கேட்டேன் யாருங்கன்னு. அப்புறம் தான் சொன்னாங்க இந்த மாதிரி குமரன் தாம்மா அது அப்படின்னு. அப்படியா, சரி சரி ஓகேன்னு அப்புறம் தான் உத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் பழைய ஃபோட்டோஸ், ஓல்டு ஃபோட்டோஸ்லாம் இருக்குல்ல, அது பார்த்தப்பறம் தான் ஃபேஸ் தெரிஞ்சுது. ஓகே, ஹாலில் வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். அடுத்தது நம்மளுக்கு முக்கியமான ஒரு அறைனா அது பூஜை அறை தான். ஸோ அதை நம்ம போய் பார்க்கலாமா? நம்ம ஒரு வீட்டோட முக்கியமான ஒரு இடம்னே சொல்லலாம் இல்லையா? இது என்ன 3 விளக்கு இருக்கு? அது வந்து ஒன்று வந்து எங்கள் அம்மா வீட்டில் கல்யாணத்துக்கு கொடுத்தது. இது வந்து வீடு கட்டி கிரகப்பிரவேசத்துக்கு ஒன்று வச்சது. இது வந்து மருமகளுக்கு கொடுத்த விளக்கு. ஓ, அந்த மாதிரி. ஏன்னா எல்லார் வீட்லேயுமே ஒரே விளக்கு தானே வச்சு ஒரே விளக்கு தானே வைப்பாங்க. ஒரு விளக்கு வைப்பாங்க, சைடில் குத்து விளக்கு மாதிரி வைப்பாங்க. இவங்க மட்டும் இப்படி வைக்கிறாங்க. ஓகே. எந்த கடவுள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப இப்போ அப்போ எதை இது பண்ணாலும் சொன்னாலும் உக்காந்தாலும் ஏஞ்சாலும் முருகான்னு அதுதான் வரும் வாயில். இப்போ நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு சுச்சுவேஷன், ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, அது டக்குன்னு மாறுச்சு அப்படின்னா கடவுளால தான் இது ஒன்று நடந்ததுன்னு நான் நம்புறேன் இப்போ வரைக்கும் அப்படின்னு எதனா ஒரு விஷயம் இருக்கா? நாங்கள் பண்ணுறது தான். இது நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்ட்டு சும்மா சாதாவா ஃபஸ்ட்டு இவங்க 2 பேரும் தான் ஸ்டார்ட் பண்ணி செஞ்சு இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்னை கூப்பிட்டு இது பண்ணுவோம். இந்த அளவுக்கு வந்திருக்கோன்னு அதே ஒரு பெருமையாக இருக்குது. நாங்கள் இவ்வளோ பேரை நாங்கள் பார்ப்போம், ஆக்ட்ரஸ்லாம் இவ்வளோ தூரம் பார்ப்போம். இவ்வளோ தூரம் எங்களோட வீடியோஸே வந்து ஆக்ட்ரஸ்லாம் பார்க்குறாங்க. அதெல்லாம் இந்த அளவுக்கு வரும்ன்ட்டு நாங்கள் நினச்சி பார்க்கல. திடீர்னு ஹஸ்பண்ட் சென்னையில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவரோட ஸ்டோரி கேட்டிங்கன்னா டெய்லியும் போயிட்டு வருவார். மார்னிங் போவார், நைட்டு வருவார். நெக்ஸ்ட் டே மார்னிங் போவார், நைட் வருவார். அது மாதிரி தான் திடீர்னு தான் வந்து என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்னு ஒன்று ஓப்பன் பண்ணி நம்மளும் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் சும்மா ஸ்டார்ட் பண்ணது. அது ஸ்டார்ட் பண்ணது இப்போது எங்களை இந்த அளவுக்கு கூட்டு வந்துருச்சு. 2023 ஸ்டார்ட் பண்ணோம். இப்போது 2 இயர்ஸ் ஆக போகுது. 2 இயர்ஸ்க்குள்ளேயே நம்ம நல்லா ரீச் ஆகிருக்கோம் இல்லையா? ஆமாம். ஸோ இப்போ இவங்கன்னா யாருன்னு தெரியும், பூமர் ஆண்டினா யாருன்னு தெரியும். எங்க போனாலும் பூமர் ஆண்டியான்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. உங்க பேர் மறந்துட்டு பூமர் ஆண்டி தான் எங்க போனாலும் தேட்டர், எங்கேயோ போனாலும் அந்த கூடையும் நான் கேட்கறேன். எங்க போனாலும் அந்த கூடை எங்க ஏன் விட்டுட்டு சும்மா வரீங்கன்னு கேக்குறாங்க. இப்பெல்லாம் அவங்க ஃபர்ஸ்ட்லாம் அந்த கூடை தான் எடுத்துட்டு கடைக்கெல்லாம் எங்க போனாலும் அந்த கூடையை தான் எடுத்துட்டு போவேன். இப்போ அந்த ரீல் எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து அந்த கூடையை விட்டுட்டான். அதனால எல்லாரும் பார்த்துட்டு எங்க கூடையை காணோம், பூமர் ஆண்டி எங்க கூடையை வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டீங்களான்னு கேட்குறாங்க. அண்ட் வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம், உங்களோட ஸ்டூடியோடே சொல்லலாம். அந்த இடத்த எனக்கு காட்டுறீங்களா? ஓகே. ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன இடம்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிடுங்க. நான் சொன்னால் அது அவ்வளோ நல்லா இருக்காது. இதுதான் நாங்கள் வீடியோ எடுக்கிற இடம். இதுதான் மாமியார் மருமகளுக்கு இங்கே எடுப்போம், பூமர் ஆண்டிக்கு வெளியே எடுப்போம். ஸோ இந்த இடம் தான் அதுக்கு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும்னு எதுக்கு இதை சூஸ் பண்ணீங்க இந்த இடத்த? நாங்கள் சூஸ் பண்ணல, ஹஸ்பண்ட் தான். அவங்க பையன்தான் எதா இருந்தாலும் இந்த இடத்துல இருங்க, அந்த இடத்துல உட்காருங்க, இப்படி இருந்து வாங்க, எல்லாமே அவனுடைய இதுதான். இந்த வீடு மொத்தமாக கட்டி எத்தனை வருஷம் இருக்கும்? அது 20 வருஷம் இருக்கும். ஓகே. அப்போ இந்த வீட்டில் நிறைய மெமரிஸ் இருக்கும்ல, நிறைய ஞாபகார்த்தம் அது எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு ஞாபகார்த்தம் இந்த வீட்டில் அப்படின்னா என்ன ஒரு விஷயமா இருக்கும்? இந்த வீட்டில் என் பையனுக்கு மேரேஜ் நடந்தது, அதுதான். ஸோ இந்த இடத்த பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க. அடுத்ததா பூமர் ஆண்டியோட செட்டுக்கு நம்ம போய் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ எனக்கு எப்படி இருக்குதுன்னா, நான் அப்படியே திரையில் ரீல்ஸில் பார்த்ததெல்லாம் இப்போ நேரில் பார்க்குற மாதிரி இருக்குது. என்ன இந்த இடத்துக்கு வந்தோடனே பேக் வந்துருச்சா? இதுதான் என்னுடைய அடையாளமே, பூமர் ஆண்டி. அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க, இதுதான் அவங்களோட அடையாளம். ஆமாம், பூமர் ஆண்டியின் அடையாளம் சின்னம் இந்த இடமும். ஆமா. சரி, இப்போ எங்களுக்கு டக்குன்னு எதனா ஒரே ஒரு ஷார்ட் மட்டும் ரீக்ரியேட் பண்ணி காட்டுறீங்களா? நம்ம திவ்யா எப்படி இருக்க? நல்லா இருக்கா ஆண்டி. இந்த பொண்ணு யாருமா? அவங்கள ஆண்டி கலாட்டால இருந்து வந்திருக்காங்க. நான் கலாட்டாமா. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க பூமர் ஆண்டி? நல்லா இருக்கோமா. என்னம்மா என்னால கலாட்டா வரைக்கும் போயிருக்க பிள்ளைக்கு? ஆமா ஆண்டி, வேணா நீங்களும் வந்து உக்காஞ்சிக்கோங்க. வாழ்த்துக்கள். எனக்கு வேலை இருக்கு, நான் வரேம்மா. சரிங்க ஆண்டி. கோமதி அக்கா,
திவ்யாவை கலாவட்டால வந்து வீடியோ எடுக்கிறாங்கக்கா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன்.